அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு விரும்பாதவங்க யாராவது ஒருத்தர் உண்டா? நாம் ஏற்கனவே அழகு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தான் அதிகம். நான் அழகு இல்லைங்க, நான் அசிங்கங்க, என் மூஞ்சிலாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. யாருக்குமே இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னா தன்னை பார்த்துக்கிறது தான். ஒரு 20 மாடி கட்டடம், அந்த கட்டடத்தில் லிஃப்ட்டில் போகிறப்போ 20வது மாடி அல்லது 15 மாடிக்கு மேலே போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அதனால் லிஃப்ட்டுக்குள்ளே ஏதாவது பாட்டு கேட்குற மாதிரி வைங்க, இல்லை சினிமா டிவி அதெல்லாம் தெரிகிற மாதிரி வைங்க, இப்படிலாம் கூட கேட்டாங்க. அப்புறம் காலப்போக்கில் அந்த கட்டடமே இன்னும் பெருசாகி அந்த 20 மாடிக்கு பக்கத்தில் ஒரு 40 மாடி 50 மாடி கட்டடங்கள்லாம் வந்தவுடனே இது சாதாரணமாக போயிடுச்சு. இப்போ எல்லாரும் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இந்த இடத்துல 20 மாடி உணவகம், ஹோட்டல்னு வைங்களேன், ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வைங்களேன், தங்குமிடத்தோடு கூடிய உணவகம், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி, இதை விட எல்லாரும் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா அங்கே லிஃப்ட்டில் 50வது மாடி வரைக்கும் போகிறது. அப்படின்றதுல என்ன அப்படின்னா சுவாரஸ்யம், லிஃப்ட்டுக்கு 4 பக்கமும் கண்ணாடி வைத்து விட்டார்கள். முகம் பார்க்குற கண்ணாடி, உருவம் தெரிகிற கண்ணாடி. இந்த 50 மாடி வரைக்கும் லிஃப்ட்டு தாண்டி போகிறதுல யாருக்கும் நேரம் போகிறதே தெரில. ஏன்? தன்னை பார்த்து கொள்வதிலே ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு மன நிறைவு. தன்னை பார்த்துக்கிட்டு தலை சரியாக இருக்கா, முகம் சரியாக இருக்கா, பவுடர் சரியாக போட்டிருக்கோமா, சரியாக ட்ரெஸ் இன் பண்ணியிருக்கிறோமா, பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் தன்னை அழகாக நினைத்து கொள்வதும் அழகாக ஆக்கி கொள்வதும் உலகத்து இயல்பு. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் நாம் அழகா இல்லையான்றதை பற்றி கவலையே படுறது இல்லைங்க. யார் தெரியுங்களா? சொல்லப்போனால் அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு கூடுதல் அழகை தரும். யார் தெரியுங்களா? நம்ம வீட்டு பிள்ளைங்க தான், குழந்தைங்க தான். குழந்தைங்க எதுவுமே தான் அழகாக இருக்கிறோமா, குண்டாக இருக்கிறோமா, ஒல்லியாக இருக்கிறோமா, இந்த நிறமா அந்த நிறமா, பவுடர் ஒழுங்காக போட்டிருக்கா, அம்மா பொட்டு ஒழுங்காக நமக்கு வச்சுருக்கிறாங்களா, மையிட்டு இருக்கிறாங்களா, தலைவாரி இருக்கிறாங்களா, அது எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லைங்க. பாருங்க, எதை பற்றியுமே கவலைப்படாததுனாலேயே குழந்தைங்க எல்லாமே அழகாக இருக்கு. ஒரு அழகான ஹைக்கூ கவிதை ஒன்று சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் ஒரே ஒரு குழந்தை தான் அழகான குழந்தை, அந்த ஒரு குழந்தை ஒவ்வொரு தாயின் கையிலும் இருக்கிறது அப்படின்னு எழுதினான். எல்லா அம்மாவுக்கும் தான் குழந்தை அழகு தான். அம்மா தன்னை அழகாக நினைக்குதோ இல்லையோ, ஒரு குழந்தை அதை பற்றி கவலையே படுறதில்லை. அதுவே இன்னும் கூடுதல் அழகு. அது சாப்பிட்ட பிறகு வாயை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அதுக்கு சாதம் ஒட்டியிருக்கும், அது அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அதுவே ஒரு தனி அழகு. மை இட்டால் கண்ணை கசக்கிறப்போ அந்த மையை அங்கேயும் இங்கேயும் பரவிடும், அது ஒரு தனி அழகு. கண்ணன் வெண்ணெய் உண்ட கண்ணனுடைய அந்த உதடு இருக்கிறதே, உதடு முழுவதும் வெண்ணெய் இருக்கும், அதுவே ஒரு அழகாக ரவிவர்மாவின் ஓவியத்தில் இருக்கும். அப்போ அழகாக இருக்கிறோம் என்கிற அந்த தன்னை பற்றிய பிரஜை இருக்கிறதே, அது எல்லோருக்கும் தேவை. ஆனால் யோசிச்சு பாருங்க, நாம் பார்ப்பதற்கு அழகாக இருப்பது முக்கியம் என்றால் அதை விட 10 மடங்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பது முக்கியம். ஏன்னா அழகுன்றது மற்றவங்க அளவுகோல் இல்லை, நீங்கள் வச்சிருக்கிற அளவுகோல். ஆரோக்கியம்ன்றது அளவுகோல்லாம் கிடையாது, நிஜமாலுமே உங்கள் உடலினுடைய இயல்பு. அது ஒழுங்காக இருந்தால் தான் மற்ற எல்லா செயல்பாடுகளுமே சிறப்பாக அமையும், மற்றதெல்லாம் அழகாக அமையும். நீங்கள் உடம்பு ஆரோக்கியம் போன பிறகு என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, வீட்டு வாசலில் 10 கார் நிற்குது, கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரர்கள், ஆனால் படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியலங்க, அதுக்கே ஒரு ஆள் பிடிச்சி தூக்க வேண்டியிருக்குது. அப்படின்னா இடுப்பிலிருந்து நழுவுகிற ஆடையை இழுத்து கட்டி விடுவதற்கே ஒருத்தர் தேவை. அப்படின்னா அப்போ உண்மையான அழகு எது என்றால் ஆரோக்கியம். இது எதிலிருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா? இப்போ இந்த காலை நேரம், இந்த காலை உணவு சாப்பிடுகிறோமே, அதில் தான் நம்முடைய ஆரோக்கியம் தொடங்குகிறது. நிறைய பேர் காலை அவசரத்தில் மணியாச்சுன்னு அள்ளி போட்டுக்கிட்டு பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், வண்டி வந்துருச்சுன்னு வேக வேகமாக போயிட்டுருப்பாங்க. காலை உணவை நிராகரிக்கிறவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தையே நிராகரிக்கிறார்கள். நம்முடைய ஆசியர்கள், நம்ம இந்தியர்கள், அப்புறம் இந்தியாவை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள், ஆசிய கண்டத்துக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சாப்பிடுகிற உணவு இருக்குது எதுன்னா அரிசி உணவு தான். இந்த அரிசி உணவுன்றது
தேவைதான், ஆரோக்கியமானது தான். ஆனால் அது இம்பேலன்ஸ்டு டயட் அப்படின்றாங்க. கார்போஹைட்ரேட் மட்டுமே இருக்கிறது. அரிசிக்கு தொடுகறி அப்படின்னு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றோமே, கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய், இந்த மாதிரி பொரியல் வகைகள், சட்னி, பச்சடி, இந்த மாதிரியான அப்பளம், இந்த மாதிரி வகைகள் சாப்பிட்றதுல ஒரு டெக்னிக் சொல்லித்தராங்க. ஒரே ஒரு அளவுகோல் வச்சு இங்கே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம சாப்பாட்டை போட்டு, சாதத்தை போட்டு அது மேலே குழம்பு இல்லை ரசம் அல்லது மோர், தயிர் விட்டு பிணைஞ்சு அடிக்கிறதும் பாரு வடிவால், அது மாதிரி பிணைஞ்சு அடிக்கிறோம் இல்லை, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றோங்க. ஒரே ஒன்று அளவுகோல் வச்சுக்கோங்க. என்ன? இப்போ சாப்பாடுன்னு எவ்வளவு சாப்பிடுகிறோமோ அந்த அளவிற்கு நீங்கள் தொட்டுக்கொள்ளுகிற காய்கறிகள் இருக்க வேண்டும். காய்கறிகளை எப்படி சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த சாதம் என்கிற ஆசிரியர்களுடைய உணவு அமைய வேண்டும். இந்த ரேஷியோவை, இந்த சமன் விகிதத்தை கொஞ்சம் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடம்பு தானாகவே ஆரோக்கியம் வந்துவிடும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இன்னைக்கு இம்பேலன்ஸ்டு டயட்டாக சாதத்தை மட்டுமே, சோறு மட்டுமே உள்ளுக்குள்ள சுகமாக நம்ம உள்ளே இறக்கிட்டு இருக்கிறோம். விளைவு ஆரோக்கியம் சோகத்தை தந்துவிட்டு அது வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் சாப்பிடுகிற இந்த விதத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். அடுத்தது, வெயில் காலம் வேறு வந்துவிட்டது. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் தவறாமல் பருகுங்கள். இது மிக முக்கியம். உடம்பினுடைய அத்தனை இயக்கத்திற்கும் ஆதாரமாக ஒன்று உண்டு என்றால் அது மூச்சு காற்றுக்கு அடுத்ததாக தண்ணீர் என்றுதான் சொல்லுகிறார்கள். அந்த தண்ணீரை வெளியிலும் பாதுகாக்க வேண்டும், உள்ளுக்குள்ளேயும் தேவையான அளவுக்கு அளிக்க வேண்டும். அளித்தால் தானே ஆரோக்கியம். ஆரோக்கியமாக இருந்தால் அதைவிட ஒரு அழகு இருக்கிறதா என்ன? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.